அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த விஷயங்கள் தான் எங்கேயும் நடந்திருக்குன்றத கம்பேரிசன் கூட பண்றாங்க. அத அதாவது எப்படி இங்க பார்க்குறீங்க? எப்படின்னா, அண்ணா யுனிவர்சிட்டியோட கேஸ், இந்த கேஸ் அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்க்கும்போது, ஒவ்வொரு இடத்துலயுமே ஒவ்வொரு வகையில தான் நடக்கும். நீங்க வந்து இப்ப நீங்க ஒப்பிடுறதுன்றது வந்து எங்க ஒப்பிடணும்னா, அங்கேயும் செக்சுவல் ஹராஸ்மென்ட் நடந்திருக்கு, இங்கேயும் செக்சுவல் ஹராஸ்மென்ட் நடந்திருக்குன்றத ஒப்பிடக்கூடிய இடமாக இருக்கும். மத்த எல்லா இடமும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமையில தன்னுடைய டார்ச்சர அனுபவிக்கிறாங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோமே, திருவள்ளூர் மாவட்டத்துல பள்ளியில் படிக்கக்கூடிய ஒரு சிறுமி தன்னுடைய வீட்டுக்கு போகணுன்றாங்க. எப்பவுமே ரெகுலரா வீட்டுக்கு போயிட்டு வர ரூட்டு. ஆனா, அந்த குழந்தை வந்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி சீக்கிரமா விட்டுட்டாங்கன்னு பாட்டி வீட்டுக்கு பாட்டி போகணும்னு வீட்டுக்கு நெனைக்கிறாங்க. போறாங்க. தனியா போகிறத பார்க்கக்கூடிய ஒரு வட இந்தியாவை சேர்ந்த வேலைக்கு வந்த ஒரு நபர் பட்ட பகல்ல சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்கக்கூடிய இடத்துல, அந்த பிள்ளைய அப்படியே தூக்கிட்டு ஓடி ஒரு சீரழிக்கக்கூடிய விஷயத்த பார்க்குறோம். இந்த உலகம் வந்து 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பிள்ளைகள் மட்டும் மேல ஆசைப்படுறது இல்ல. குழந்தைகள்ல இருந்து வயசான பாட்டி வரைக்கும் போதையில தவறான வழியில பயன்படுத்துறது நார்த் மெட்ராஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லா இடத்துலயுமே இந்த செயல்கள் இருக்கு. எல்லாத்தையுமே நீங்க இதோட நீங்க கம்பேர் பண்ண முடியாது. எங்க நடந்தாலும் அது குற்றம் தான் நான் சொல்றேன். யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியவங்க சொல்றேன். அதுல அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், தனி நபராக இருக்கட்டும், அல்லது நண்பர்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு நிறுவனங்களை சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், அல்லது பணக்காரனா இருக்கட்டும், எல்லாருக்கும் சட்டம் ஒண்ணுதான்.